வணக்கம். இன்றைய தினம் செம்மணில மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. அதற்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களுடைய சங்கத்தினர் தமிழ் கட்சிகள் சிவில் அமைப்புகளை அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகள் குழுவும் இலங்கைக்கு நேற்றைய தினம் வருகை தந்திருந்தார்கள். அதிலேயும் குறிப்பாக தமிழ் கட்சிகளினுடைய உறுப்பினர்கள், ஜாழ் மாநகர சபையினுடைய முதல்வர், ஜாழ் மாநகர சபை உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் மயூரன் மற்றும் தவிசாளர் மயூரன் போன்றவர்களை அவர்கள் சந்தித்து கலந்துரையாடினார்கள். அதுல CVK சிவஞானம் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். இது நேற்றைய பரப்புல வெளியான செய்திகள். அதே மாதிரி இன்று நடக்க இருக்கின்ற போராட்டத்திலையும் ஐரோப்பிய பிரதிநிதிகளையும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து மீ சம்பந்தமான விடயங்கள் பல வழிகளிலையும் பேசுபொருளாக இருக்கின்றன. பார்க்கலாம் இந்த போராட்டம் இந்த வகையில நடைபெற போகின்றது. ஏனென்றால் அணையா விளக்கு போராட்டம் நடைபெறுகின்ற பொழுது மிகப்பெரிய அளவிலான சர்ச்சைகள், அரசியல் குளறுபடிகள் இடம்பெற்றதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்த போராட்டத்தில் அப்படி எதுவும் நடைபெறாமல் மக்களுடைய போராட்டமாக இது இருக்க வேண்டும். இதுல அரசியல் கட்சிகள் பங்கு பெற்றினாலும் கூட மக்கள் சார்ந்த விடயங்கள் பேசப்பட வேண்டும். அரசியல் முரண்பாடுகள் மற்றும் அரசியல் பழிவாங்கல்கள், மோதல்களை இதுல தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலையும் பேசப்பட்டிருக்கின்றது. 400க்கும் மேற்பட்ட எண்புக்கூறுகள் செம்மணி மனித அகழ்வுல எடுக்கப்பட்டிருந்தது. மனித புதைக்குழியின் அகழ்வுல எடுக்கப்பட்டிருந்தது. அமர்ந்த நிலையில் எடுக்கப்பட்ட எண்புக்கூறு தொடர்பாக ஒப்பீட்டு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க நீதிமன்றமும் தெரிவித்திருக்கின்றது. அடுத்த கட்ட அகழ்வு பணிகளும் தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் மண்டையோடுகள் அற்று எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஏன் மண்டையோடுகள் இல்லாமல் இருக்கின்றன? தலை வெட்டப்பட்டு புதைக்கப்பட்டதா, அல்லது அங்க தலை அடித்து நொறுக்கப்பட்டிருந்தது? அப்படி அடித்து நொறுக்கப்பட்டிருந்தனால் அந்த மண்டையோட்டினுடைய சிதிலங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அங்க ஏன் சிதிலங்கள் இல்லை என்ற பல கேள்விகளோட தொடர்ந்து செம்மணி ஆய்வுகள் விரிந்து கொண்டே இருக்கின்றன. இருந்தாலும் கூட இந்த அமர்ந்த நிலையில இருந்த எண்புக்கூறுகளினுடைய தொகையும் கொஞ்சம் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. அதுக்கு காரணம், அமர்ந்த நிலையிலே உயிருடன் வைத்து புதைக்கப்பட்டார்களா, அல்லது அவர்கள் புதைக்கப்படுகின்ற பொழுது புதைப்பதற்கான அந்த பகுதி பற்றாக்குறை காரணமாக அமர்ந்த நிலையில வைக்கப்பட்டு அவர்கள் புதைக்கப்பட்டார்கள், இறந்த பிறகு அப்படி வைத்து புதைக்கப்பட்டார்களா என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. தொடர் விமர்சனமாக ஒன்று முன்வைக்கப்பட்ட செம்மணி மனித புதைக்குழி சார்பில் முன்னைய காலகட்டங்கள், இதெல்லாம் செம்மணி புதைக்குழி ஆரம்ப காலகட்டங்கள்ல இது ஒரு மயானத்தை அண்டிய பகுதி என்றபடியா மயானத்தினுடைய அல்லது ஒரு சாதாரணமான முறையில ஒழுக்க சீர்மையோட புதைக்கப்பட்டவர்களது உடலங்களாக இது இருக்கலாம் என்ற அடிப்படையில பேசப்பட்டது. ஆனால் அமர்ந்த நிலையில இங்க யார் எந்த மதத்துல புதைப்பார்கள், அல்லது மண்டையோடு அகற்றப்பட்ட நிலையில எந்த முறையில புதைப்பார்கள்? ஒரு தொகையான எண்பு குவியல்கள் ஒரு இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு தொகையான எண்பு குவியல்கள் ஒன்றுக்கு மேல ஒன்றை புதைச்சிருக்கிறார்கள். அது எந்த மதத்தில்? 4 மதங்கள் இங்க பிரதானமான மதமாக இருக்கு. அந்த 4 மதத்துல எந்த மதத்துல அப்படி புதைப்பார்கள்? அப்ப இப்படியான கேள்விகள் எழுந்து அதற்கான விடைகளை தேட முற்படுகின்ற பொழுது இது உண்மையிலேயே சட்டவிரோதமாக கொல்லப்பட்டவர்களது எண்பு சிதலங்கள் தான் என்கின்ற வகையில தெளிவாகின்றது. இது இந்த ஒரு ஒழுக்கமற்ற முறையில இவர்கள் இதெல்லாம் புதைக்கப்பட்டிருக்கின்றது. சரியான முறையில இவை புதைக்கப்படவில்லை, ஏனோ தானோன்ற வகையில புதைக்கப்பட்டிருக்கின்றன அடிப்படையில தான் இந்த விடயங்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இதற்கான ஒரு நீதி தேவை. இன்றைய போராட்டம் அது சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக நீதியமைச்சர் நேற்று பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். அதே மாதிரி பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அரசியல் கைதிகளில் நீதிமன்றத்தை நாடலாம், பிணை கூட ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற விடயம் பெரிய அளவில் பேசுபொருளாக இருந்தது. ஆனால் நீதிமன்றத்தை நாடலாம் என்றால் எந்த அளவு பலருக்கான பிணை அங்கே கிடைக்கும் என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்தது. என்றால் அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றி வடகிழக்கில் அவர்கள் பேசியிருந்தார்கள். சமஷ்டி அடிப்படையான சுயநிர்ணய பற்றிய விடயங்கள் பேசப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது கூறுகின்றார்கள் வடகிழக்குல நாங்கள் அப்படி பேசல. இவர்களுடைய வடகிழக்கு தேர்தல் விஞ்ஞானமும் அதே மாதிரி தெற்கிலே இருந்த தேர்தல் விஞ்ஞானமும் வேறு வேறாக இருந்த என்ற விமர்சனமும் பலவாறாக முன்வைக்கப்படுகிறது. பார்க்கலாம் இந்த விடயத்துல எவ்வாறான நிலைப்பாட்டை இவர்கள் முன்வைக்க போன்றார்கள். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்சனுடைய மகன்கள் சம்பந்தமான ஒரு செய்தி ஒன்று வெளியாகிருக்கின்றது. குறிப்பாக ஒரு வாகன இறக்குமதி சார்ந்து அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலையும் பேசப்பட்டிருந்தது. ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ருவன் திலக்க ஜெயக்கொடி இந்த வாகனங்கள் இறக்குமதி சார்ந்த கணக்காய்வாளர் அறிக்கையை மேற்கோள் காட்டி ஒரு செய்தி ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். அதில் என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டது என்பதையும் பார்க்கலாம். குறிப்பாக வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான மின்சார வாகன இறக்குமதி அனுமதி பத்திர முறைமையை பயன்படுத்தி
மோசடியான முறையில வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாக நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த முறைகேட்டின் மூலம் அரசுக்கு சுமார் 2.4 பில்லியன் ரூபாய் வரி வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரவின் பதவி காலத்துல இந்த முறைகேடுகள் நடந்துள்ளன என்ற விடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. எந்த ஒரு அறிவியல் அடிப்படையுமின்றி சொகுசு வாகனங்களுக்கான வரி வரம்பு 6 மில்லியனிலிருந்து 12 மில்லியன் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. வெளிநாடு செல்லாத 4 நபர்களுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. விண்ணப்பத்தில் தொழில் குறிப்பிடாத 60 நபர்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. சில நபர்களுக்கு 2 அனுமதி பத்திரங்கள் வரை வழங்கப்பட்டிருக்கின்றன. 4 மாதங்கள் போன்ற குறுகிய கால வெளிநாடு சென்று திரும்பியோருக்கும் இந்த சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது. 640 வாகனங்களை இறக்குமதி செய்ய 2 நிறுவனங்களுக்கு மட்டுமே சிறப்புரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ராஜபக்ச குடும்பத்தினர் மீதான இந்த குற்றச்சாட்டு பெரிய அளவில் வலித்திருக்கின்றது. இந்த சலுகை முறையை தவறாக பயன்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான ஜோசித ராஜபக்ச மற்றும் ரோஹித ராஜபக்ச ஆகியோர் 2 சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. CAB 7373 மற்றும் CAB 7171 ஆகிய பதிவு எண்களை கொண்ட வாகனங்களை இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரப்பட்டுள்ளது. இது பெரிய அளவிலான விமர்சனத்துக்குள்ளான விடயம். அதே மாதிரி லம்போகினி கார் சம்பந்தமான விடயத்துல ஒரு தொகை லம்போகினி காரையே யார் வச்சிருக்கார்? நாமல் ராஜபக்ச வைத்திருந்தார். இதுவும் சட்டவிரோதமான ஒரு நடைமுறைப்படுத்தலாம் என்ற அடிப்படையில் பேசப்பட்டது. தொடர்ந்துமே இவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமான தண்டனை நோக்கிய நகர்வாக இது இருக்குதான்னு அது ஒரு கேள்விக்குறி ஒன்று அங்கே எழுகின்றது. அதே மாதிரி நாமல் ராஜபக்சவே இதுக்கு தன்னுடைய விமர்சனத்தை தெரிவிச்சிருந்தார் என்று பாத்தீங்கன்னா, இல்ல அப்படி லம்போகினி கார் வாங்கி ஓடணும்னு எனக்கு ஆசைதான். அப்படி நான் வச்சிருந்ததாக கூறப்படுற லம்போகினி காரை ஏதாவது ஒன்று அவர்கள் கண்டுபிடிச்சா என்னோட தாங்க நம்ம ஓடி பார்க்க என்ற மாதிரி ஒரு நகைச்சுவையான ஒரு விமர்சனத்தை யாரு நாமல் ராஜபக்ச அவர்கள் முன்வைத்துள்ளார். இப்படியான விமர்சனங்கள் வருகின்ற அளவுக்கு இவர்களுடைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. குற்றச்சாட்டு சரியானதாக இருக்கலாம், அடுத்த கட்ட நோக்கி நகர்வதாக இருக்கலாம். ஆனால் அதற்குரிய சரியான ஆதாரங்கள் மூலம் தண்டனையை நோக்கி அதை நகர்த்துதல் என்கிற அடிப்படையில் அவர்கள் செயல்படுகின்றார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதே மாதிரி இன்னொரு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாராவின் புதல்வர் சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, சீன நாட்டவர் ஒருவரிடம் இருந்து 2 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கொழும்பு கொள்ளுப்பட்டிய காவல்துறையினர் நேற்று இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட சீன நாட்டவர் அளித்த அதிகாரபூர்வ புகாரின் பேரிலேயே காவல்துறையினர் அந்த விசாரணையை தொடங்கி நடவடிக்கைகளை முன்னெடுத்துகின்றார். கைது செய்யப்பட்ட நபர் இந்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளார். சம்பவம் குறித்து கொள்ளுப்பட்டிய காவல்துறையினர் தொடர் விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றனர். கைது செய்யப்பட்டவர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாராவின் புதல்வர் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. தொடர்ந்தும் நாட்டில் கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுகின்றன. அதை யார் மேற்கொள்றது என்று பார்த்தீங்கன்னா, நேரடியாக யார் மேற்கொள்றார் என்றால் ஒரு பாதாள உலகக்குழுவை சேர்ந்தவர்கள் அல்லது ஏற்கனவே இந்த திருட்டு சம்பந்தமான இடங்கள்ல கைவரிசையை காட்டுவவர்கள் மேற்கொள்ளலாம். இப்பொழுது நேரடியாகவே ஒரு சாந்த பண்டார என்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அரசியல் பிரபலம் ஒருவருடைய மகனே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கான ஒரு முன்னுதாரணமாக அமையும். முன்னைய நாள்களில் இருந்த ஒரு அமைச்சருடைய மகன் இப்படி செய்திருக்கிறார் என்றால் ஒரு முன்னுதாரண பிழைகள் இங்கே இடம்பெறலாம். அதே மாதிரி முன்னைய நாள்களில் பதவிகளில் இருந்தவர்கள் இப்படியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. மஹிந்த ராஜபக்ச முன்னைய நாள் ஜனாதிபதியாக இருந்தவருடைய மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் மேலேயே இந்த சட்டவிரோதமாக வாகனங்கள் இறக்குமதி செய்த குற்றச்சாட்டு இருக்கின்றது. நாமல் ராஜபக்சவிலும் இருக்கின்றது. அதே மாதிரி இவர்கள் இந்த அறகலைய போராட்டத்தின் போது தவறான சில முன்னுதாரணங்களை காட்டி பணம் பெற்றுக் கொண்டார்கள் என்ற அடிப்படையில் சசீந்திர ராஜபக்ச உட்பட இந்த ராஜபக்சர்களுடைய உறவினர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டுகள் தவறான முறையில், அதாவது ஒரு இழப்பு ஏற்படாத அல்லது சட்டவிரோத கட்டடங்களுக்கான ஒரு இழப்பை கூறினார்கள். தங்களுக்கும் இழப்பு ஏற்பட்டது என்ற வகையில் இழப்பீட்டு தொகையும் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இது முன்னை நாள்களில் பதவிகளில் இந்த அமைச்சர்களும் பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இதுதான் முக்கியம். குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன, சரியான விசாரணை மூலமாக அவை தண்டனை நோக்கி நகர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு அவாவாக இருக்கிறது.